இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய 1000 வினாக்கள் பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறோம். வகுப்பறை சிரித்தது என்பது என்ன ஆகுபெயர்? இடவாகுபெயர். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் முத்துக்குமார். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை. மணநூல் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. வளர்மதி இஸ்ரோவில் திட்ட இயக்குநராக பணியாற்றிய தமிழகத்தை சேர்ந்த எத்தனாவது பெண்மணி? 2வது. தொல்காப்பியர் கூறும் 4 அறிவு உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு தும்பி. கந்தர்வனின் படைப்புகளில் சாகசம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. மக்களின் பருகுநீர் உள்ள நீர்நிலையின் பெயர் ஊருணி. வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏரி. கந்தர்வன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ராமநாதபுரம். கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் மெட்டூர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலில் பயின்று வரும் அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. மாமல்லபுரம் சிற்பங்கள் எந்த அரசர்களுடையது? பல்லவர்கள். காஞ்சி கைலாசநாதர் மற்றும் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில்கள் எந்த அரசர்களுடையது? பல்லவர்கள். தனி தமிழில் சிறந்து விளங்கியவர் யார்? நீலாம்பிகை அம்மையார். அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருளிலும் உறுதி தரும் தன்மையினை கூறும் துறை முதுமொழி காஞ்சி துறை. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் பாஷோ. யாப்பிலக்கண அடிப்படையில் அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1966. முத்தொள்ளாயிரத்து ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 5. குறுந்தொகை எந்த நூல்களுள் ஒன்று? எட்டுத்தொகை. குடியரசு, விடுதலை போன்ற இதழ்களை நடத்தியவர் பெரியார். பெரிய புராணத்தில் மலையைப் போல குவிப்பதாக கவிஞர் குறிப்பிடுவது மலர் தொகுதி. சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு என்ன பெயர்? குண்டம். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூவல். வானுட்கும் வடிநீர் மதில் என தொடங்கும் புறநானூற்று பாடலில் இடம்பெறும் துறை முதுமொழி காஞ்சி துறை. சிறுபஞ்ச மூலத்தின் 5 வேர்கள். கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சிறுவழுதுணை. மொழி இலக்கணங்களை விளக்கும் தொல்காப்பியத்தின் அதிகாரம் எது? எழுத்து மற்றும் சொல். 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்றவர் யார்? வளர்மதி. இணைய வழி மளிகை கடை எந்த நாட்டில் முதலில் தொடங்கப்பட்டது? அமெரிக்கா. தொல்காப்பியர் கூறும் 5 அறிவு உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு பறவை மற்றும் விலங்கு. பெரிய புராணத்தில் கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சியினை கவிஞர் எந்த விலங்குக்கு ஒப்பாக குறிப்பிடுகிறார்? எருமை. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? பென்னிக்விக். தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1968. கார் அறுத்தான் என்பது எந்த ஆகுபெயர்? காலவாகுபெயர். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்களை கொண்டது? 401. யாப்பிலக்கண அடிப்படையில் தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 3ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1970. குறுந்தொகையின் அடி வரையறை 4 அடி முதல் 8 அடி வரை. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்தியை கூறுவது பொதுவியல் திணை என்று அழைக்கப்படுகிறது. சொல்லும் பொருளும். குந்த உட்கார, கந்தம் மனம், விசனம் கவலை, மிசை மேல். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. கல்வியுடைய பெண்களை பாரதிதாசன் எதனுடன் ஒப்பிடுகிறார்? கழனி. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. சொல்லும் பொருளும். கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. பெரிய புராணம் குறிப்பிடும் நறுமணமுடைய மரம் நரந்தம். பட்ட மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் தமிழ் ஒளி. இலக்கண குறிப்பு. வெந்து வினையெச்சம், மூடுபனி வினைத்தொகை, எய்தி வினையெச்சம், ஆடுங்கிளை பெயரெச்ச தொடர். திருத்தக்க தேவரின் சமயம் சமண சமயம். குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்?
சௌரி பெருமாள் ஐயங்கார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை பற்றி கவிதை பாடியவர் யார்? பாரதிதாசன். சீவக சிந்தாமணியில் உள்ள மொத்த இளம்பகங்கள் 13. 4வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1974. தமிழ் ஒளி பிறந்த இடம் புதுவை. பெரிய புராணம் குறிப்பிடும் குளிர்ந்த மலரை உடைய மரம் எது? நாகம். செருக்கினால் துன்பம் தந்தவரை எதால் வெல்ல வேண்டும்? பொறுமையினால். இணைய வழி மளிகை கடை எந்த ஆண்டில் முதலில் தொடங்கப்பட்டது? 1989. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். தொல்காப்பியர் குறிப்பிடும் ஓரறிவு என்பது உற்றறிதல். கவிஞர் தமிழ் ஒலியின் காலம் 1924 முதல் 1965 வரை. கவிஞர் தமிழ் ஒலி இயற்றிய நூல்கள். நிலைபெற்ற சிலை கவிஞனின் காதல் வீராயி. பெரிய புராணம் குறிப்பிடும் பெரிய அடி பாகத்தை உடைய மரம் எது? பனை. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நசை பெரிது உடையர் என தொடங்கும் குறுந்தொகையின் 37வது பாடலை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. மறு கொழுந்து நட்டான் என்பது எந்த ஆகுபெயர்? சினையாகுபெயர். ஒளியின் அழைப்பு என்ற தலைப்பில் கமுகு மரத்தை பற்றி கவிதை பாடியவர் யார்? பிச்சமூர்த்தி. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. காவிரி நீர் மலையிலிருந்து எதை கொண்டு வருவதாக பெரிய புராணம் குறிப்பிடுகிறது? மலர்கள். களை பறிக்கும் பெண்கள் காலில் இடறுவதாக பெரிய புராணம் கூறுவது சங்கு. மயில்சாமி அண்ணாதுரை இதுவரை எத்தனை முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார்? 5. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராசமாணிக்கனார். அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்த ஆண்டு 2010. தாவா என்ற சொல்லின் பொருள் கெடாதிருத்தல். திருமயம் பிள்ளையார்பட்டி கோவில் சிற்பங்கள் எந்த அரசர்களுடையது? பாண்டியர்கள். பெரிய புராணம் குறிப்பிடும் நீண்ட இலைகளை உடைய மரம் காஞ்சி. அவ்வளோதான். இதோட பார்ட் 5 வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.